இதுக்கு பேர் வந்து பிளட் லெட்டிங். அதை வந்து ரத்தத்தை வெளில எடுக்கிறது. எதுக்கு ஏன் ரத்தத்தை வெளில எடுக்கிறீங்க? எதை பண்ண முடியுதுங்கிறதுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உடம்பு அதனால் எதுவும் பாதிக்கப்படலைங்கிறதால பண்ணுறீங்களா? இதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுக்கிறப்ப உடம்புல உள்ள கெட்ட ரத்தம்லாம் வெளில வந்துடுமா. உடம்புல ரத்தம் எப்போதும் பியூராக தான் இருக்கும். ரத்த வெள்ளையணுக்கள், லிவரு, கிட்னி எல்லாம் அதுக்கு தான் இருக்குது. ரத்தத்தில் எந்த அசுத்தம் இருந்தாலும் கிருமி இருந்தாலும் அதை சாகடிச்சிடும், வெளில தள்ளிடும். இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழசு. 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி எகிப்தியன்ஸில், கிரீக்ஸ் இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப், ஏஷியா ஃபுல்லாக பரவி இருக்கு. அதை எதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ வேற எந்த தீர்வுமே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் பிளட் லெட்டிங் தான். சர்வலோக நிவாரணி மாதிரி ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் பிரச்சனை, ஃபீவரு, தொண்டை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான நாட்டோட பிரசிடென்ட் இதனால பாதிக்கப்பட்டிருக்காரு, இறந்தும் போயிருக்காரு. அது யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் அடுத்த வீடியோ வேணா சொல்றேன். ரத்தம் வெளில போயிடுச்சுன்னா அதனால புதுசாக ரத்தம் உற்பத்தி ஆக போகுது. அது இயற்கை தான். அதனால ஓரளவு புது ரத்தம் உற்பத்தி ஆகும். பட் அதனால ஸ்ட்ரோக்கு சரியாகும், ஹார்ட் பிரச்சனை சரியாகும், இல்லை எலும்பு பிரச்சனை சரியாகுங்கிறதுலாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி உண்மையும் கிடையாது. யார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெரைலாக பண்ணாங்களோ தெரியல. நம்ம ஊர்லேயே நம்ம பாட்டிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்தில் முடி வெட்டுறவங்களே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இப்போ இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ்லேயும் ஒரு ப்ரொசீஜர் இதே மாதிரி ஒன்று பண்ணுறோம். அது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பாலிசைத்தீமியா வீரா, ஹீமோக்ரோமட்டோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் பண்ணுவோம். இதில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு பாலிசைத்தீமியா வீராவில் என்ன பிரச்சனைனா ரத்தத்தோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக ஹீமோக்ளோபின் வந்து 13-14 இருக்கிறதுக்கு பதிலாக 20-22 அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். அதனால ரத்தத்தோட உறையிற தன்மை அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது, ரத்தத்தோட கூர்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வர்றதால அவங்களுக்கு ரத்தத்தை வெளில எடுப்பாங்க. அடுத்து ஹீமோக்ரோமட்டோசிஸ் அப்படின்னா ரத்தத்தில் இரும்புச்சத்து அளவு அதிகமாக இருக்குது. அதில் மட்டும் கிடையாது, உடம்பு ஃபுல்லாக இதயத்தில், பேங்க்ரியாஸில் அங்கங்கே வந்து இரும்புச்சத்து அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கும். நார்மலாக உள்ளவங்களுக்கு உடம்புல போதுமான அளவு இரும்புச்சத்து இருந்தது அப்படின்னா உடம்பு நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடம்பு வந்து இரும்புச்சத்தை உறிஞ்சிக்காது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ப்ராப்பராக வேலை செய்யாது. அதனால் நீங்கள் எவ்வளோ இரும்புச்சத்து சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு உடம்புல ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிடும். அதனால் அவங்களுக்கு ஆர்கன் ஃபெயிலியர் போயிட்டு இறந்து போக வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. மெடிக்கல் சயின்ஸில் இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தெரபியூட்டிக் ஃபிலிபாட்டமி. இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு, இல்லை எதிர்ப்புகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.